டீச்சர்ஸ், ஆதார் நம்பர் இல்லாத மாணவர்களுக்கு குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச் மூலம் பென் நம்பரை கண்டுபிடித்து ரிக்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிக்வெஸ்ட் ஜெனரேட் செய்து இம்போர்ட் ஸ்டூடெண்ட்டில் ஆட் செய்யும் முறையை பார்க்கலாம். யூடிஸ் பிளஸ்ல ஸ்டூடெண்ட் மாடலை கிளிக் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா டைப் பண்ணி லாகின் கிளிக் பண்ணுங்க. 2024-25 கிளிக் பண்ணணும். ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், அதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் ஆரோ இருக்கும். ஆரோ கிளிக் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். மொபைலில் செய்கிறோம், அதனால் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸில் கீழே ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்கும். ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணணும். லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அது கீழே ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணணும். ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸில் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே கீழே இருக்கும். 102 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கீழே ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். மேலே டவுன்லோட் எக்ஸல் ப்ளூ கலர் இருக்கு இல்லைங்களா, டவுன்லோட் எக்ஸல், இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம யூடிஸ் ப்ளஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸும் எக்ஸலாக டவுன்லோட் ஆயிரும். இதை நம்ம ஓப்பன் ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட் ஆயிரும். இதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். எக்ஸலில் கிளாஸ் வைஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் லிஸ்ட்டும் டீட்டெயில்ஸும் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸையும் எம்இஸ் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் மூணையும் பார்த்து நம்ம செக் பண்ணணும். எம்இஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். எம்இஸ் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் கலரில் டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. இந்த டவுன்லோடுங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸலாக டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணுங்கள். க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட் டவுன்லோட் ஆயிரும். இதே மாதிரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸையும் நம்ம கிளிக் பண்ணி எக்ஸலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த எக்ஸல் சீட்டு யூடிஸில் நம்ம லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ண நேம் எக்ஸல் சீட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர், இந்த மூணையும் வச்சு நம்ம செக் பண்ணணும். அட்டண்டன்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது லாங் ஆப்சென்ட்டு இல்லைனா வேறு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க, ஆனால் எம்இஸில் யூடிஸ் ப்ளஸில் இருக்குது அப்படின்னா எம்இஸில் டிசி ஜென்ரேட் பண்ணி காமன் பூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பணும். அதே மாதிரி யூடிஸ் ப்ளஸ்லையும் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். அதில் கீழே ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மாடூல் அண்ட் மார்க் ட்ராப் அவுட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை யூடிஸ் ப்ளஸ்லேருந்து வெளியில் அனுப்பணும். அதன் பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்குது, ஆனால் யூடிஎஸ் ப்ளஸில் இல்லை அப்படின்னா, ஆனால் எம்இஸில் இருக்கிறாங்க, அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் இருக்குது, யூடிஎஸ் ப்ளஸில் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எம்இஸில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நேம் லிஸ்ட்டில் நம்ம எடுக்கிறோம். வினோஜினி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நேம் யூடிஎஸ் ப்ளஸில் இல்லை. ஸோ நம்ம எம்இஸில் டவுன்லோட் பண்ண எக்ஸஸ் சீட்லேருந்து நம்ம இதை அப்படியே டச் பண்ணி காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணணும். யூடிஎஸ் ப்ளஸில் ஸ்டூடெண்ட் மாடலில் கீழே பாருங்கள் குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்னு இருக்குது. இந்த குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்சை நம்ம கிளிக் பண்ணணும். யூடிஎஸ் ப்ளஸில் குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்சை கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் பென் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். பென் நம்பர் தெரிஞ்சு இதில் நம்ம போட்டுருவோம். பென் நம்பர் ஆதார் நம்பர் இருக்குன்னா இதில் கிளிக் பண்ணி ஆதார் நம்பர் டைப் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் நம்பர் இல்லை, நம்ம பென் நம்பர் கண்டுபிடிக்க ஆதார் நம்பரை ப்ரீவியஸ் ஸ்கூல் என்ட்ரி போடாமல் வச்சிருக்காங்க, அதனால் இதில் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்சில் ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸ்டூடெண்ட் டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணணும். ஃபாதர் நேமும் எம்இஸில் நம்ம என்ட்ரி பண்ணியிருப்போம், அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நமக்கு யூடிஎஸ் ப்ளஸ் எம்இஸில் இருந்து டேட்டாஸ் எல்லாமே அப்படியே ஃபெச் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு எம்இஸை டவுன்லோட் பண்ணி எம்இஸில் உள்ள டேட்டாஸை அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்டுடைய நேமில் வெறும் எம்இஸில் வினோஜினி எஸ் இனிஷியல் பின்னாடி போட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி எஸ் இனிஷியல் போட்டு சர்ச் பண்ணாலும் நேம் கிடைக்காது, இனிஷியல் இல்லாமல் சர்ச் பண்ணாலும் நேம் கிடைக்காது. அதனால் எம்இஸில் எப்படி இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி யூடிஎஸில் சர்ச் பண்ணால் தான் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கும் வரும். கீழே சர்ச் கிளிக் பண்ணணும். சர்ச் கிளிக் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுடைய நேமும் பென் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே வந்துடும். இங்கே நம்ம சர்ச் பண்ணும்போது மினிமம் 2 ஆப்ஷன்ஸ் கீழே பாருங்கள். அட்லீஸ்ட் 2 ஆப்ஷனல் ஃபீல்ட்ஸ் நீட் டு பி ஃபில்டு டு இனிஷியேட் த சர்ச். கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் ஸ்டூடெண்ட்ஸோட நேமோட மினிமம் 2 ஃபீல்டாச்சும் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச் ஆகலாம், அது டைப் பண்ணி வரலைன்னா ஃபாதர் நேம் மதர் நேம் ஸ்டூடெண்ட் நேம் ஃபாதர் நேம் மதர் நேம் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபாதர் நேம் மதர் நேம் இனிஷியல் முன்னாடி பின்னாடி போட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும். எம்இஸில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். அல்லது இல்லாமல் ப்ரீவியஸ் ஸ்கூல் வச்சு செக் பண்ணுறதை பார்க்கலாம். ஸ்டேட்டுங்கிறதுல தமிழ்நாடு, செலக்ட் ஸ்கூல், டிஸ்ட்ரிக்ட் திருவள்ளூர், பிளாக் சோழவரம், ப்ரீவியஸ் ஸ்டடிடு ஸ்கூல் பாடியநல்லூர், மிடில் ஸ்கூல் பாடியநல்லூர், ஸோ பிஎம்எஸ் சர்ச் பண்ணிவிட்டு இங்கே
இங்கே ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேமு, இங்கே லாஸ்ட்டு படித்த ஸ்கூலோட டீட்டெயில்ஸ். இங்கே கீழே பாருங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸில் NA அல்லது ஆக்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க ட்ராப் பாக்ஸுக்கு அனுப்பலை. நம்ம ட்ராப் பாக்ஸுக்கு அனுப்புறதுக்கு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் ட்ராப் பாக்ஸ் எண்ட் செக்ஷன் டியூ டு ப்ராக்ரஷன் ஆக்டிவ் ஃபார் இம்போர்ட். ட்ராப் பாக்ஸ் எண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் ட்ராப் பாக்ஸில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம இம்போர்ட் ஸ்டூடெண்ட்டில் போய் ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணிடலாம். இங்கே ட்ராப் பாக்ஸுக்கு இல்லாமல் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் NA அல்லது ஆக்டிவ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரிக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுடைய பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்துருக்கும். குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்சில் ஃபாதர் நேம், ஸ்டூடெண்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் போட்டு சர்ச் பண்ணியிருக்கிறோம். சர்ச் பண்ண நேம், பென் நம்பர் வந்துருச்சு. அந்த பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த் நம்ம நோட் பண்ணிக்கிட்டு மேலே கிளிக் பண்ணி இதில் ரிக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ரிக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் ப்ரீவியஸ் ஸ்கூலில் இருக்காங்க, நம்ம ரிக்வஸ்ட் பண்ண போகிறோம். ஜென்ரேட் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுறது. ஜென்ரேட் ரிக்வஸ்ட்டுங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஜென்ரேட் ரிக்வஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்டுடைய பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணணும். ரிக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஜென்ரேட் ரிக்வஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்டுடைய பென் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போடணும். கெட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸுடைய நேமு, ப்ரீவியஸ் ஸ்கூல் இது எல்லாமே இருக்கும். இங்கே செலக்ட் ரிமார்க்ஸ் அப்படிங்கிறதுல ப்ளீஸ் ரிலீஸ் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த ஸ்கூல் ரெக்கார்ட்லேருந்து இந்த ஸ்டூடெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள், வினோஜினிங்கிற ஸ்டூடெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ரிக்வஸ்ட்டை கிளிக் பண்ணணும். ரிக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் ஸ்கூலோடைய ரிக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கு வரும். ஓகே கிளிக் பண்ணணும். நம்ம இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணிட்டோம். பேக்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் வியூ ரிக்வஸ்ட்டுன்னு இருக்கும். வியூ ரிக்வஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ரிக்வஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் காட்டும். ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸில் பெண்டிங். ப்ரீவியஸ் ஸ்கூல் பிளாக் MIS கோஆர்டினேட்டர் அல்லது டிஸ்ட்ரிக்ட் MIS கோஆர்டினேட்டர் ரிக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணோம்னா அவங்க அப்ரூவல் பண்ணி விடுவாங்க. ஒரு 2 days கழித்து பார்க்கணும். வியூ ரிக்வஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். 2 நாள் கழிச்சு வியூ ரிக்வஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது கம்ப்ளீட்டட் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டு கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. ரிக்வஸ்ட்டில் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். கம்ப்ளீட்டட் வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ட்ராப் பாக்ஸ்க்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம இம்போர்ட் ஸ்டூடெண்ட் போய் ஸ்டூடெண்ட்டை இம்போர்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ்னு கிளிக் பண்ணணும். இம்போர்ட் மாடலை கிளிக் பண்ணணும். இம்போர்ட் வித்தின் ஸ்டேட் கிளிக் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுடைய பென் நம்பர் நம்ம குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். பென் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் எடுத்து வச்சுருந்தோம், அதை டைப் பண்ணணும். கோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே ட்ராப் பாக்ஸ் ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்க. ஆக்டிவ் ஃபார் இம்போர்ட் இருக்கும். கீழேயும் பாருங்கள் எலிஜிபிள் கிளாஸ் ஃபார் அட்மிஷன் எலிஜிபிள் க்ரீன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்டுடைய கிளாஸு செக்ஷன் அட்மிஷன் டேட்டு டைப் பண்ணி இம்போர்ட்டை கிளிக் பண்ணணும். கன்ஃபார்ம் கிளிக் கேட்கும். கன்ஃபார்ம் இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸ்டூடெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம். டீச்சர்ஸ் நம்ம குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்சில் போய் MISல இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம் போட்டு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி ஸ்டூடெண்ட்டுடைய பென் நம்பர் கண்டுபிடிக்கணும். பென் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு ட்ராப் பாக்ஸில் இருக்குது அப்படின்னா இம்போர்ட் ஸ்டூடெண்ட் போய் இம்போர்ட் பண்ணணும். ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா ரிக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் போய் ஆக்டிவாக இருக்குன்னா ரிக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட் போய் ஜென்ரேட் ரிக்வஸ்ட்டை என்ட்ரி பண்ணணும். ஜென்ரேட் ரிக்வஸ்ட் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கழித்து வியூ ரிக்வஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். கீழே கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ட்ராப் பாக்ஸ்க்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்டை நம்ம இம்போர்ட் ஸ்டூடெண்ட்டில் போய் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்டுடைய பென் நம்பர் டேட் ஆஃப் பர்த் நம்ம டைப் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்டு ஆக்டிவாக இருக்கிறாங்க. 2 days ரிக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு, இன்னமும் ஆக்டிவாக இருக்கிறாங்க, காமன் பூலுக்கு ட்ராப் பாக்ஸுக்கு வரலை அப்படின்னா கீழே ரைட் சைடு பாருங்கள் ஸ்கூல் காண்டாக்ட் அண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். ப்ரீவியஸ் ஸ்கூலோடைய கெச்எம் நேம், காண்டாக்ட் நம்பர் இருக்குது. இவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க, ட்ராப் பாக்ஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லலாம். வியூ MIS டீட்டெயில்ஸ்னு இருக்குது. இங்கே பிளாக் MIS கோஆர்டினேட்டர் நேமு, டிஸ்ட்ரிக்ட் MIS கோஆர்டினேட்டர் நேமு, மொபைல் நம்பர் இருக்கும். இவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் அனுப்பி ஸ்டூடெண்ட் பென் நம்பர் ஆக்டிவாக இருக்குது, இந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பி ஸ்டூடெண்ட்ஸை ட்ராப் பாக்ஸ்க்கு அனுப்ப சொல்லலாம். 2 daysல கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா
ட்ராப் பாக்ஸ்க்கு வந்துடுவாங்க. இம்போர்ட் ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் பென் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு இம்போர்ட் பண்ணும்போது டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா குளோபல் ஸ்டூடெண்ட் சர்ச்சில் நீங்கள் பென் நம்பர் என்ட்ரி போடுங்க. லாஸ்ட்டில் HOS டீட்டெயில்ஸ்னு இருக்கும், ஹெட் ஆஃப் ஸ்கூல் டீட்டெயில்ஸ். இதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்கூலுடைய HM நேம், அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இவங்களுக்கு இந்த பென் நம்பர் இல்லை டீட்டெயில்ஸ் நம்ம ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் வருது அப்படின்னு அவங்க ப்ரீவியஸ் ஸ்கூலுக்கு டேட் ஆஃப் பர்த்தை கேட்கலாம். ப்ரீவியஸ் ஸ்கூல் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் 2023-24 இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட் இயர் அவங்க ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸில் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் 2023-24 ப்ரீவியஸ் ஸ்கூல் கிளிக் பண்ணாங்கன்னா லாஸ்ட் இயர் அவங்க ஸ்கூலில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படித்தாங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாமே இருக்கும். இதில் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்குது. இதை பார்த்து UDaysல இருக்கக்கூடிய கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை சொல்லணும். அவங்க ப்ரீவியஸ் ஸ்கூல் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக இம்போர்ட் பண்ணிடலாம். ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம ஸ்கூலில் 110 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா டோட்டல் என்ரோல்மெண்ட்டில் 110, டோட்டல் பாய்ஸ் கேர்ள்ஸ் கிளாஸ் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். தேங்க்யூ டீச்சர்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்ற ஆசிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.